முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது பார்த்தீர்கள் என்றால் 2026 தேர்தல் அதிமுகவின் முதல் வாக்குறுதி இபிஎஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஜூன் 26 அதிமுக எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டசபை தேர்தலுக்கான தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் தனது முதல் வாக்குறுதியை அளித்துள்ளனர். இதனை அடுத்து நாம் பார்க்கும் பொழுது அதோடு அண்ணாவை எப்பொழுது விட்டு கொடுக்க மாட்டோம் எனவும் பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணா பெயரை அதிமுக அடையாளம் வைத்து விட்டதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவர் பேச்சுக்கையில் இந்த மண் தந்தை பெரியார் பயன்படுத்த மண் பேரறிஞர் அண்ணாவால் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்திய வீடியோ வலைதளங்களில் வைரலாகத்தான் பரவி கொண்டு வருகிறது. அதை கை காட்டி வேடிக்கை பார்க்கிறது அண்ணா பெரியார் கட்சி நடத்தும் கூட்டம். அண்ணா பெரியாரை அவர்கள் வைத்த திட்டங்கள் இன்றைக்கு கட்சி அடமானம் வைத்திருப்பார்கள். நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம் அனுமதிக்க கூடாது எனதான் கூறப்படுகிறது. தமிழ்நாடும் தன்மானமும் உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக பிரச்சனைகளையும் பின்படும் சாதி வலைகளில் நோக்கத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அவர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். இதை குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அண்ணா பெயரை உச்சரிக்க கருணாநிதியின் மகனுக்கும் திமுகவுக்கும் கொச்சமாகத்தான் அருகதை இருக்கிறதா என்று கூறப்படுகிறது. ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் எந்த ஒரு விமர்சனங்களும் இருக்கவில்லை. எங்களுக்கு ஒரு விஷயமாகத்தான் நேர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல் மேலும் 2026 தேர்தல் முதல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ளார். அதாவது திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை என அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் எனவும் இதே தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் அளிக்கும் 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றுதான் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன மாதிரியான நிகழ்வுகள் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது அடுத்த வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.